மனசுல இருக்க காதலிக்கு நீங்க எதுக்கு இங்க தனியா கேக் வெட்டிட்டு இருக்கீங்க? காதலி எங்க இருக்கோ நீங்க அங்க போய் தானே கேக் வெட்டணும். அவளை நான் தான் காதலிக்கிறேன், அவ இன்னும் என் காதலை ஏத்துக்கல. என்ன சார் சொல்றீங்க? உங்களை ஒரு பொண்ணு ஏத்துக்கலையா? ஆமா. அட என்ன சார் நீங்க பார்க்க அந்த காலத்து எம்ஜிஆர் மாதிரி கலரா இருக்கீங்க. உங்களை ஒரு பொண்ணு எந்த காரணத்துக்கா வேண்டாம்னு சொல்லுமா? சார் நீங்க அந்த பொண்ணுகிட்ட போய் நேரா காதல சொன்னீங்களா? அதெல்லாம் சொன்னேன், ஆனா அவ இன்னும் பதில் சொல்லல. சார் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சார். அந்த பொண்ணு கண்டிப்பா உங்க காதலை ஏத்துக்கும். ஏத்துக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு தான் அதிர்ஷ்டம் இல்லைன்னு அர்த்தம். ஏன் சார் சாப்பிடக்கூடாதா? சாப்பிட்றது தானே கேக் வாங்கியிருக்கீங்க. ஆமா, சாப்பிடு சாப்பிடு. சும்மா சொல்லக்கூடாது சார். நீங்களாவது காதல் எதுனா அதுமா உங்களை ஏத்துக்காத காதலிக்காக நீங்க தனியா கேக் வெட்டி சந்தோஷப்படுறீங்க. ஆனா என் ஃப்ரெண்டு முத்துப்பாண்டி இருக்கான் பாருங்க சார், அந்த ஆஸ்னி பொண்ணு அவனை வலிஞ்சு வலிஞ்சு காதலிக்கு சார். அவனும் அந்த பிள்ளைய அப்படித்தான் காதலிச்சுக்கிட்டு இருந்தான். அந்த காதல் இன்னமும் மனசுல இருக்கத்தான் செய்யுது, என்னைக்குமே மாறாது. ஆனா அந்த காதலிக்கு இன்னைக்கு காதல் எதுனா அதுமா இந்த முத்துப்பாண்டி அதுக்குன்னு எதுவுமே வாங்கி கொடுக்கல சார். அந்த பிள்ளைய எங்கேயும் கூட்டு கூட போல சார், வீம்புக்குனே முறைச்சுக்கிட்டு இருந்தான் சார். ஆனா சார் ஹாசினி விடவே இல்லை. ஊர் பூரா அவன் போட்டாவையும் அந்த பிள்ளை போட்டாவையும் சேர்த்து வச்சு போஸ்டர் அடிச்சு காலாண்டு காதலர் தினமே கொண்டாடிடுச்சு. ஆமா, அந்த போஸ்டர் நாமளும் தான் பார்த்தோம். அந்த ஆசிரியர் அக்கா தான் இதை பண்ணிருக்காங்களா? அது இந்த ஜிலேபி வர புகழ்ந்து பேசுது. சரி சார், ஹாப்பி காதலர் தினம். கை வேற கழுவுல. ஹாப்பி காதலர் தின வாழ்த்துக்கள் சார். உனக்கும் காதலர் தின வாழ்த்துக்கள். எனக்கு எங்க சார் காதலி இருக்கு? நான்லாம் கனவுல தான் காதலிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்குன்னு ஒருத்தி எங்க பிறந்திருக்காளோ. சரி சார், நான் ரூம்ல போய் படுக்கிறேன். சரி நீ போ. குட் நைட். குட் நைட் சார். குட் நைட் ஜிலேபி. சார் இதுக்கு தானே வரமாட்டேன்னு சொன்னேன். காதலர் தினம் கொண்டாடுதான் நீங்க வர சொன்னீங்களா? இல்ல, ஜிலேபியை சமாளிக்க சும்மா பொய் சொன்னேன். சும்மா பொய் சொல்லாதீங்க சார். இதுக்கு தான் என்ன கூப்பிட்டீங்களா? நீங்க வேற. நல்லவேளை ஜிலேபி கண்ணுல நான் படல. பார்த்திருந்தா அவ்வளவுதான் உங்களை. சார் தாரணி